இயல்பு வாழ்க்கை பாதிக்காமல் இருக்க அனைத்து நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் சென்னையில் மழை பாதிப்பு குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார். ஆய்வின் போது பெருநகர சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா, ஆணையாளர் குமரகுருபரன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். இதனையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த துணை முதலமைச்சர் கனமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் 329 நிவாரண மையங்கள் தயார் நிலையில் உள்ளதாகவும் கூறினார். தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் கைது செய்ததற்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட மீன்பிடி படகுகளையும் உடனடியாக விடுவிக்க தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி குறிப்பிட்டிருந்தார். டெல்லியில் காற்று மாசுவால் 40% குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது. தலைநகர் டெல்லியில் காற்று மாசு அதிகரித்து வரும் நிலையில் மாசு தொடர்பான பிரச்சினைகளுக்காக மருத்துவமனைகளுக்கு சென்றார்களா என்பது குறித்து உள்ளூர் வட்டார குழு ஒரு ஆய்வு நடத்தியது. இந்த ஆய்வில் கடந்த 3 வாரங்களில் 40% குடும்பத்தினர் மாசு பிரச்சினைகளால் மருத்துவமனைக்கு சென்று வந்தது கண்டறியப்பட்டுள்ளது. அதாவது 10 இல் 4 குடும்பத்தினர் சுவாச கோளாறு, இருமல், சளி, காய்ச்சல் போன்ற உடல்நல பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் பாதுகாப்பு படையினர் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 11 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூர் ஜிரிபம் மாவட்டத்தில் பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் நடமாட்டம் இருப்பதாக பாதுகாப்பு படையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. இதையடுத்து பாதுகாப்பு படையினர் அப்பகுதிக்கு விரைந்து சென்று தேடுதல் வேட்டை நடத்தினர். அப்போது அங்கு பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் பாதுகாப்பு படையினர் மீது துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக பாதுகாப்பு படையினரும் துப்பாக்கி சூடு நடத்தினர். இந்த துப்பாக்கி சூட்டில் 11 பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.